கர்த்தர் இன்று கட்டளை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கூடாது அப்படின்னு ஒருவேளை நினைக்கிறீங்களோ, ஒருவேளை ஒரு சில மனுஷரிடத்துல போய் நீங்க நின்று இருக்கலாம், அவர்களால் இது கூடாம போயிருக்கலாம். பெரிய தலைவரிடத்துல போய் அது கூடாம போயிருக்கலாம். நீங்க முயற்சி எடுத்து அது கூடாம போயிருக்கலாம். இது வரைக்கும் நீங்க செய்த அனைத்து காரியத்திலையும் அது நடக்கவே இல்லை பாஸ்டர். நான் என்னென்னமோ முயற்சி எடுத்தேன், நடக்கல. நான் எவ்வளவோ தேடி போனேன், நடக்கல. ஆனால் கர்த்தர் இன்று கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தினுடைய 27வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். இன்னொரு விசை நம்ம 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். 25வது வசனத்தில் வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அவர் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அது என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, மனிதனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் இன்று கட்டளை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கூடாது அப்படின்னு ஒருவேளை நினைக்கிறீங்களோ, ஒருவேளை ஒரு சில மனுஷரிடத்துல போய் நீங்க நின்று இருக்கலாம், அவர்களால் இது கூடாம போயிருக்கலாம். பெரிய தலைவரிடத்துல போய் அது கூடாம போயிருக்கலாம். நீங்க முயற்சி எடுத்து அது கூடாம போயிருக்கலாம். இது வரைக்கும் நீங்க செய்த அனைத்து காரியத்திலையும் அது நடக்கவே இல்லை பாஸ்டர். நான் என்னென்னமோ முயற்சி எடுத்தேன், நடக்கல. நான் எவ்வளவோ தேடி போனேன், நடக்கல. ஆனால் கர்த்தர் இன்று கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். மனுஷனுடைய இஷ்டத்தில் அது கூடாதது, மனிதனுடைய திறமையினால் அது கூடாதது, மனிதனுடைய ஞானத்தினால் அது கூடாதது, மனுஷனுடைய வார்த்தையினால் அது கூடாதது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சத்தமாய் ஆமென் சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி, தேவனால் எல்லாம் கூடும் சொல்லுங்க. தேவனால். ஆமென். எந்தெந்த காரியம் எல்லாம் கூடாதது என்று நினைத்தோமோ அது எல்லாம் தேவனால் கூடும். அந்த வியாதியை சரி செய்வதற்கு தேவனால் கூடும். அந்த கணவனாருடைய இருதயத்தை மாற்றுவதற்கு தேவனால் கூடும். அந்த காரியத்தை நிலை நிறுத்துவதற்கு தேவனால் கூடும். எந்த மகனை குறித்து மகளை குறித்து வருத்தத்தோடு வந்திருக்கிறீர்களோ அந்த மகளுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு தேவனால் கூடும். எந்த காரியம் நடக்காது என்று நினைத்து சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காகவே கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனால், நான் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இவ்வளவு சம்பாதிச்சு கூட அது நடக்கலையே, ராத்திரி பகலா உழைச்சு கூட அது நடக்கலையே,
இந்த மாதிரி உங்களுடைய இருதயத்தில் எத்தனை பேருடைய இருதயத்தில் இருக்குன்னு நினைக்க தெரியல, நடக்கல. இவ்வளவு பிரயாசம் எடுத்து இத்தனை வருஷம் பாடுபட்டு இவ்வளவு முயற்சி எடுத்தோம், இது நடக்காம இருக்குதே, இது கூடாம போயிருச்சே, அவ்வளவுதான், இது நடக்காதோ இது நடக்காதோ அப்படின்ற ஒரு முடிவிற்கு வந்திருக்கலாம். என்னுடைய கடனுக்காக நான் எத்தனை வருஷம் போராடிட்டு இருக்கிறேன், ஆனா இன்னும் எனக்கு முடியல, என்னென்னமோ பண்ணி பார்த்த முடியல. அப்போ உங்க மனசுக்குள்ள இது கூடாது, இது கூடாது, முடியாது போல. ஆனா ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்க கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறாரு, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். சில காரியங்கள் யாரால முடியாது அப்படின்னு சொன்னா மனுஷனால முடியாது. ஆனா மனுஷனால கொஞ்சம் முடியும், நம்ம செய்யற உழைப்பினால கொஞ்சம் முடியும். ஆனா மனுஷனுடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி நிறைய இருக்குது. பெரிய நம்ம சில நேரத்தில் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, சில அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பார்த்த உடனே, சார் நீங்க மனசு வச்சா நடக்கும், சார் நீங்க மனசு வச்சா நடக்கும், ஏன்னா அவங்க ஒரு சைன் போட்டா நடக்கும். ஆனா சில காரியங்கள் பாத்தீங்கன்னா அவங்க மனசு வச்சா கூட என்ன பண்ணாது, நடக்காது. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இப்போ தானியேல் சிங்க கபிக்குள்ள போடுறதுக்கு சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சிங்க கபிக்குள்ள போடுங்கன்னு லெட்டர் வாங்கிட்டாங்க. ஆனா அந்த சைன் போட்ட அந்த ராஜாவுக்கு தானியேலை எப்படியாவது தப்பிக்கணும்னு என்ன இருக்குது, ஒரு மனசு இருக்குது. அவன் நாட்டிற்கே ராஜா, அவன் நாட்டிற்கே ராஜா. அந்த ராஜாவால முடியாதது ஒண்ணுமே இல்லை. ராஜா என்ன வேணாலும் பண்ணுவாரு, ராஜா எங்க வேணாலும் போவாரு, ராஜா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா தானியேலுடைய விஷயத்துல ராஜாவால என்ன பண்ண முடியல. ராஜா சொல்றாரு, என்னாலே ஒண்ணும் பண்ண முடியலப்பா, என்னாலே ஒண்ணும் பண்ண முடியலப்பா. ஆனா வேதம் சொல்லுது, தானியேலுக்கு ராஜா செய்ய முடியாட்டாலும், ராஜா செய்ய முடியாட்டாலும் பரமராஜா, பரலோக ராஜா தானியேலுக்காக சிங்கங்களுடைய வாயை கட்டி போடுவதற்கு வல்லவராயிருந்தார். அதனாலதான் அந்த ராஜா சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருந்தாரா. ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் சிங்கங்களுடைய வாய்களுக்கு என்னை தப்புவித்து அவருடைய வாயை கட்டி போட்டார். இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மருதகாயை குறித்து ராஜாவினுடைய அரண்மனையில எஸ்தரால எதுவும் பேச முடியாது. அங்க பேசக்கூடிய ரெண்டே நபர்கள், ஒன்னு எஸ்தர், இன்னொன்னு ஆமான். இவங்க 2 பேரும் தான் ராஜாவினிடத்துல பேச முடியும். ஆனா எஸ்தருக்கு பேச முடியாது. ஏன்னா அவருடைய சொந்த தகப்பனா இருக்கிறாரு, தன்னை வளர்த்தன தகப்பனா இருக்கிறாரு. இவங்க போய் அந்த மாதிரி சொன்னா அந்த அளவுக்கு வேல்யூவா இருக்காது. ஏன்னா இவங்க இன்னொருத்தருக்கு சொன்னா கூட பரவாயில்ல, சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்ல முடியாது. அது பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல 2வது சொல்லக்கூடிய ஒரு நபர் யாருன்னா ஆமான். ஆமானுக்கு மொர்தெகாயை கண்டாலே ஆகாது, பிடிக்காது. சொன்னா ஏதாவது வம்பு வேணா சொல்லுவானே தவிர நல்லது கண்டிப்பா அவனை துரத்துங்க, அவனை கொன்றுங்கன்னு சொல்லுவானே தவிர வேற ஒன்றும் சொல்ல மாட்டான். தூக்கு மரத்தை நட்டின ஆளாச்சே. ஆனா வேதம் சொல்லுது, 2 பேருமே சொல்லனாலும் ராஜாவுக்கு நைட்டு நித்திரை வராம நாளாக புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறத வாசிக்க வைத்து கர்த்தர் மொர்தெகாயினுடைய தலையை ஆண்டவர் உயர்த்தினார்ல. மனிதனால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால். இந்த வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணும் போதே நான் நினைக்கிறேன், இல்ல அம்மா உங்களுக்கு ஆண்டவரால் அது நடக்கணும் பிரதர், அந்த காரியம் ஆண்டவரால நடக்கணும். நீங்க நிறைய இடத்துல ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லணும். உம்மாலே எல்லாம் கூடும், எல்லாம் உங்களால கூடும். நீங்க நிறைய இடத்துல சாட்சி சொல்லணும். இது தேவனால் இந்த காரியம் ஆயிருச்சு, கர்த்தரால் இந்த காரியம் ஆயிருச்சு. ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு விசை கூட பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே,
வல்லவர். கரங்களை மேல தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். பாட பாட உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது இல்லை. ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம், தேவனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை திரும்ப 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 நம்ம அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். தேவனால் எல்லாம் கூடும். என்னை உயர்த்துகிறதுக்கு தேவனால் கூடும். எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறதுக்கு ஆண்டவரால் கூடும். என் தலையை நிமிர பண்ணுகிறதுக்கு ஆண்டவரால் கூடும். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவரால் முடியும். ஆண்டவரால் முடியும். ஆண்டவரால் முடியும். ஆண்டவரால் முடியும். ஆண்டவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இப்பவே உங்க மனசுக்குள்ள அந்த நிறைவு வரட்டும். அந்த நிறைவு வரட்டும். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, நமக்கு செய்ய மாட்டாரா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்குது. உங்களுக்கு செய்ய மாட்டாரா பிரதர்? கண்டிப்பா செய்வார். இதுவரைக்கும் செஞ்சார் இல்ல, இதுவரைக்கும் செஞ்சார் இல்ல, ஏன் கர்த்தர் செய்ய மாட்டார்? நிச்சயமா ஆண்டவர் செய்வார். கர்த்தரால் இது கூடும். கர்த்தரால் இது சாத்தியம். இதுல இங்க வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பவே வேண்டாம். ஆண்டவரால் இது கூடும். ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த பகுதியில் ஆண்டவர் ரொம்ப அழகாக கர்த்தர் பேசுறாரு. பார்த்துட்டு வாசிக்கலாம். நீங்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். 18ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். 36வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில், ஆமென், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். இதே சம்பவம் அதுலயும் இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தினுடைய வாசிக்கலாம். 36வது 37வது வசனத்தை வாசிக்கலாமா? 36, 37. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். நீங்க அப்படியே வாங்க 34வது வசனத்திலிருந்து வாங்கல. 34 லூக்கா எழுதின சுவிசேஷம். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவர்களின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மனிதனால் கூடாது அப்படின்னா, ஒரு மனுஷன் வழி அருகே ஒரு பெரிய வழியில அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா உட்கார்ந்துட்டு அவர் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, அவன் பிச்சை கேட்டுட்டே இருக்கிறான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவனை சந்திக்கிறாங்க, பார்க்கறாங்க, போறாங்க. அவர்களால முடிஞ்ச பணத்தை நிறைய பேர் கொடுக்கறாங்க. நிறைய பேர் அவனுக்காக இரக்கம் பாராட்டுறாங்க. அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற பலர் இவனுக்கு சுகமானா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற யாராலும் என்ன பண்ண முடியலன்னா, அவனுடைய வாழ்க்கை இருக்கிற முழு பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதுக்கு முடியல. அவனுக்கு தேவையான ஒரு சாப்பாட்டுக்கு கேட்டா அதை வாங்கி கொடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அதை சிலரால முடியும். அவன் ஒரு 100 ரூபா பணம் கேட்டா அவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க, அது முடியும். ஆனா அங்க இருக்கிற ஒருத்தரை பார்த்து, எனக்கு இப்படி இந்த உடம்பு நல்லா இல்லாம இருக்குது, என்னை இப்படி ரெடி பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற அத்தனை பேர் படிச்சவங்களா இருந்தாலும் வசதியா இருந்தாலும் அவர்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, கூடாமற் போயிற்று. அவங்களால செய்ய முடியாம போயிருச்சு. அதனாலதான் அத்தனை நாட்களாக அந்த மனுஷன் அந்த வழி அருகே அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வழியே வருகிறார். வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா,
இத்தனை 1000 பேராலும் கூடாத ஒரு காரியம் கர்த்தருடைய கரத்தினால் அவனுக்கு ஆகிறது. அவனுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரார். இந்த சம்பவத்துல ஒரு 3 ஆசீர்வாதங்கள் அந்த மனுஷனுடைய தலையின் மேல இருக்கு. அதை உங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணி நான் ஜெபித்து முடிக்க போறேன். ஆமென். முதலாவதாக நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். அந்த 35வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 35 பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒன்று, இத்தனை நாட்களும் அவனுக்கு 2 கண்ணும் தெரியல. நிறைய பேர் அது ஒரு மிகப்பெரிய பெரும் பாதை அப்படின்னா, அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது, எரிகோவில் ஒரு முக்கியமான ஒரு ரோட்டில் ஒரு முக்கியமான வாசல்ல தான் இந்த மனுஷன் உட்கார்ந்துருக்கிறான். அந்த தெருவில் அந்த ரோட்டில் ஆயிரக்கணக்கான பேர் நடப்பார்கள். ஆனால் இவனுடைய காது கேட்குது, இவனுடைய கண்ணு தான் தெரியல. இவன் காதில் என்ன கேட்குறான் அப்படின்னா, நிறைய பேருடைய செருப்பு சவுண்ட் அவனுக்கு கேட்குது, கால்நடை சத்தம் கேட்குது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்பெஷல் இங்கே இருக்குது, யாரோ ஒருத்தர் முக்கியமான ஆட்கள் வர்றாங்க, நான் இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், வந்திருக்காங்க, ஆனா இத்தனை 1000 பேர் வந்தது இல்லை, எத்தனையோ ஒரு பெரிய கிரவுட் அப்படின்னு விசாரிக்கிறார். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, எத்தனையோ நாட்கள் அவனுக்கு அங்கே சாதாரணமான நாளா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு மட்டும் அந்த பர்சனுக்கு அந்த நாள் என்னவா இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்பெஷல் டேவா, ஒரு தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான ஒரு நாளாய், அவனுடைய தலையெழுத்தை மாற்றுகிற ஒரு நாளாய், அவன் நினைக்காத ஒரு நாளை ஆண்டவர் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். நான் நம்புகிறேன், மனிதனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரால என்ன கூடும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு டேவ கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் வழக்கமாய் பார்க்கிற வருடம் அல்ல, நீங்கள் வழக்கமாய் பார்த்த மாதம் அல்ல, நீங்கள் வழக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள் அல்ல. இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்க போறார்னா, ஒரு ஸ்பெஷல் டேவ ஆண்டவர் தர போறாரு. இந்த குருடனுக்கு அந்த நாள் ஒரு ஸ்பெஷல் டேவா இருந்துச்சு. அவன் நினைக்காத ஒரு நாள், அவனுடைய டைரியில குறிக்காத ஒரு நாள், அவன் எதிர்பாராத ஒரு நாள். ஆனா அந்த நாள் என்ன நாளா மாறிச்சுன்னா, அவனுடைய வாழ்க்கையே தலைகீழாய் புரட்டி போடுகிற ஒரு நாளாய் கர்த்தர் மாற்றினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்றையிலிருந்து ஒரு உயர்வு உங்களை தேடி வரப்போகிறது. நான் நம்புகிறேன், அந்த நாள் சிலருக்கு இந்த நாளாய் இருப்பதாக, இந்த மாதத்தில் ஒரு நாளாய் இருப்பதாக. சிலருடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் இல்லாத ஒரு மகிமையான ஒரு நாளை கர்த்தர் ஆரம்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக எதிர்பார்த்து ஒருவேளை நீங்க நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கலாம். எனக்கு ஒரு நல்ல நாள் வராதா, எனக்கு ஒரு நல்ல நாள் வராதா, எனக்கு ஒரு சந்தோஷமான நாள் வராதா? நான் ஒரு செய்தியை சந்தோஷமா என்னைக்கு சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு நாள் வந்தா நல்லா இருக்குமே. அந்த நாளுக்காக இந்த ஜெபத்துல இருக்கிற ஏதோ ஒரு பிள்ளை எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். என்னுடைய கடன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நாள், ஆண்டவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்ற ஒரு நாள், எனக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு நாள், என்னுடைய உடம்புல இருக்கிற பலவீனம் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்ற ஒரு நாள், இத்தனை வருஷமா என்னை தொடர்ந்துட்டு இருக்கிற இந்த காரியம் ஐயோ என்னை விட்டு போயிருச்சு அப்படின்ற ஒரு நாள் எப்ப வரும்னு உங்களுடைய இருதயம் காத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த குருடன் நினையாத ஒரு நாளிலே, நினையாத ஒரு நேரத்திலே அவனுக்கு ஒரு விசேஷமான நாளை கர்த்தர் தருவது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு அந்த நாள் வரும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அந்த நாள் வரும். கூடுமே 600. ஆமென். சொல்லுங்க கரங்களை தட்டி முழு பலத்தோட அந்த நாளை கர்த்தர் தரப்போறாரு.
உங்க பிள்ளைய ஆண்டவர் உயர்த்துகிற அந்த நாளை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வீடு சமாதானமாய் மாறுகிற ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளை கர்த்தர் நியமிக்க போறாரு. நீங்க சந்தோஷப்படுகிற ஒரு நாள் கண்டிப்பாக வரப்போகிறது. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளை நியமித்து அதிலிருந்து அந்த துக்கமே இல்லாம என்னை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த குருடனுக்கு ஆண்டவர் செய்ததை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். அதே 35வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அடுத்த வசனம். முன் நடப்பவர்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த குருடன் இதுக்கு முன்னாடி இதே வழியில தான் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த தெருவில் நிறைய பேர் நடந்து போறாங்க. ஆனா அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன வார்த்தை வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயா, அம்மா, தாயே, பிச்சை போடுங்கம்மா, சோறு கொடுங்கம்மா, எனக்கு உடம்பு முடியாதவம்மா, எனக்கு 2 கண்ணும் தெரியலம்மா அப்படின்னா அவருடைய இயலாமையை குறித்து அத்தனை நாட்களும் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா புலம்பிட்டே இருக்கான். யார் வந்தாலும் அவனுக்கு ரெக்கார்டு போட்டது மாதிரி ஒன்று தான் ஓடும். யார் என்ன கேட்டாலும் ஒன்று தான் ஓடும். ஐயோ, எனக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க, ஐயோ, எனக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க. பாருங்க, நம்ம கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு யாரு கேட்குறாங்களோ கேட்கலையோ, ஆனால் ஒரே ஒரு புலம்பல் மட்டும் நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் என் மூத்த பையனுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க, யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி எனக்கு இல்லைங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க, யாரை பார்த்தாலும் அது தடையாவே இருக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க. அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னா நமக்குள்ள அது அடங்கி கிடக்குது. நம்ம எங்க போனாலும் அதை மட்டும்தான் வெளிப்படுத்தும், இந்த மாதிரி அந்த கஷ்டம், அந்த வருத்தம். அப்போ இந்த குருடனுக்கு இதுவரைக்கும் வாயில வந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தரை கெஞ்சி, இன்னொருத்தரை இறந்து, இன்னொருத்தரிடத்துல ஹெல்ப் கேட்டு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு. ஆனா the first time அவனுடைய வாழ்க்கையில இன்னொன்னு நடக்குது. இதுவரைக்கும் பிச்சை போடுங்கன்னு கத்தன மனுஷன், இதுவரைக்கும் ஐயா அம்மான்னு கத்தன மனுஷன், இதுவரைக்கும் எனக்கு கண்ணு தெரியாதுங்க அப்படின்னு கத்தன மனுஷன், the first time என்ன கத்துறாரு அப்படின்னு சொன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஐயா அம்மா பிச்சை தாங்க நாம இதை எடுத்திருப்பாங்க. சரி, அவன் டெய்லி கத்துறது தானே. ஆனா அவன் புதுசா கத்துறதை பார்த்து அவங்களுக்கு தாங்க முடியல. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அத்தனை பேரும் அவனை பேசாமல் இருக்கும்படி சொல்லுங்க அதட்டினார்கள். ஆனா அவன் விடல. வேதம் சொல்லுது, அவர்கள் அதட்டினதை பார்த்துட்டு இன்னும் அதிக சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே. அந்த சத்தம் ஆண்டவருடைய காதுல போய் எட்டிருச்சு. கர்த்தர் அந்த குருடனுக்கு பரிபூரணமான சுகத்தை கொடுத்து அவனை வெளிச்சமுள்ளவனாய் நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு நாளை ஆண்டவர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தி ஸ்பெஷல் டே உங்க வாழ்க்கையில என்ன வரப்போகுது? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற கஷ்டமான டே முடியும், இந்த தோல்வியான டே முடியும். நீங்க தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு டே வரும். ஒரு ஸ்பெஷல் டே உங்க வாழ்க்கையில வரும். ஒரு ஸ்பெஷல் டே உங்க வாழ்க்கையில வரும். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்பெஷல் வேர்ட், ஒரு புதிய வார்த்தையினால்
கர்த்தர் உங்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரதர், இன்னைக்கு இருக்கிற இந்த கஷ்டமான வார்த்தை சீக்கிரமா ஸ்டாப் ஆயிரும். இன்னைக்கு இருக்கிற புலம்பலின் வார்த்தை சீக்கிரமா நின்றும். இன்னைக்கு வாயை திறந்த உடனே சோகமா பேசுகிற அதெல்லாம் நின்றும். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்க வாயில ஒரு புது வார்த்தைய, ஒரு நியூ வேர்டை, இதுவரை நீங்க யூஸ் பண்ணவே செய்யாத ஒரு வார்த்தையினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். உங்க பிள்ளைய குறித்து நீங்க இனி ஒரு புது வார்த்தையை பேசுவீங்க. உங்க பிசினஸ் குறித்து நீங்க ஒரு புது வார்த்தையை பேசுவீங்க. உங்க சரீரத்தை குறித்து நீங்க ஒரு புது வார்த்தையை பேசுவீங்க. நம்புறவங்க முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமென், ஆமென், விசுவாசத்தோட, விசுவாசத்தோட. இனி அந்த நடக்காதுன்ற வார்த்தை அல்ல, இனி அந்த தோல்வியான வார்த்தை அல்ல, இனி அந்த ஏமாற்றமான வார்த்தை அல்ல. சொல்லுவீங்க, தாவீதை போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், சர்வ வல்லவர் என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்க, நீங்க சொல்லுவீங்க. thank you Jesus, thank you Jesus. புது வார்த்தையை உங்கள் வாயிலே கர்த்தர் வைப்பார். இதுவரையிலும் பேசி இராத நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நம் வாயிலே வைப்பார். ஒரு பத்திரிகையை கொடுத்து என் வீட்டில் திருமணம்னு நீங்க அழைக்கிற ஒரு வார்த்தையை சொல்ல வைப்பார். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற வார்த்தையை உங்க வாயில சொல்லுவீங்க. என் கடனை கர்த்தர் முடிச்சிட்டாருன்ற வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க. என் பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கான் அப்படின்ற வார்த்தையை கர்த்தர் நீங்க சொல்லுவீங்க. கர்த்தர் எனக்கு ஒரு வீடை தந்தாருங்கிற வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க. கர்த்தர் இன்னைக்கு என் தொழில கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லுவீங்க. கர்த்தர் என் முன்னிலைமையை காட்டிலும் இன்னைக்கு என்ன நல்லா வச்சிருக்காருன்னு நீங்க சொல்லுவீங்க. ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்தாருன்ற வார்த்தையை நம்புறவங்க ஆமென் அந்த வார்த்தையை சொல்லுவீங்க. கர்த்தர் சொல்ல வைக்க வல்லவர். ஹalleluya. அவர் பெரியவர், அவர் பெரியவர். சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு நியூ டே, ஒரு புதிய நாள் நமக்கு கிடைக்க போகிறது. இன்னொன்னு, ஒரு புது வார்த்தையை அப்படியே உங்க தலை மேல கைய வச்சு, இது எனக்காக தான் கர்த்தர் பேசுறார். இந்த சத்தத்தை எங்க கேட்டுட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமை உங்க தலை மேல வைக்கப்படுகிறது. சொல்லுங்க, ராத்தாலா ரம்தனமா. ஆமா ஆமா அம்மா, உங்க புலம்பலுடைய வார்த்தை மாறும் அம்மா. நீங்க கண்ணீரோட பேசுகிறது மாறும் ஐயா, கண்டிப்பா மாறும். ஏசப்பா உங்க வாயில ஒரு நல்வார்த்தை வைக்காம இருப்பாரா? நிறைய பேர் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணி இருக்கலாம். இந்த அம்மா வாயை திறந்தாலே ஒரே கண்ணீரா பேசும், இந்த அப்பா வாயை திறந்தாலே இப்படியே தான் பேசிட்டே இருப்பாரு, என்னைக்கு தான் இவர் பேசுறத நிறுத்துவாரோ தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. இல்ல பிரதர், கர்த்தர் ஒரு புது வார்த்தைய உங்க வாயில கர்த்தர் வைக்காம இருப்பாரா? வைக்காம இருப்பாரா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்கட்டும், அந்த அற்புதம் நடக்கட்டும். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. எனக்கு அப்படியே செய்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்று. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பாடோ பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, நம்பிடும் தேவன் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே
எனக்கில்லையே, நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லை. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறதுக்கு நேராக கடந்து போறோம். Thank you Holy Spirit. ஆமென். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அடுத்து உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அடுத்துதான் ஹைலைட். வாசிங்க பார்க்கலாம். அடுத்தது, அவர் எரிகோவில் பிரவேசித்தது. அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில். கவனிங்க, இப்போ இந்த சம்பவத்தை முடிச்சிட்டு ஆண்டவர் அந்த குருடனை பார்த்து கேட்கிறார். அவன் கத்துறான், சத்தம் போடுறான். ஆண்டவர் நின்னுட்டாரு. நின்ன உடனே ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு என்ன வேணும்? உடனே அவன் என்ன சொல்றான், அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எனக்கு வேற ஒண்ணுமே கேட்கல, எனக்கு செட்டில் ஆங்க அப்படின்லாம் கேட்கல, எனக்கு பார்வை அடைஞ்சா போதும். ஓகே, பார்வை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய பிசினஸ் எல்லாம் போகுது, இனி பிச்சை எல்லாம் எடுக்க முடியாது, ஆனா பார்வை அடையணும். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, டைமே தாழ்த்தாம பார்வை அடைவாயாக அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? பார்வை அடைஞ்சு. அவர் சொல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, பார்வை அடைவாக. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை என்ன பண்ணிட்டான்? மகிமைப்படுத்தி கொண்டே எங்க போறாராமா? எனக்கு கண்ணு சரியாயிருச்சு, அவ்வளவுதான், எனக்கு கண்ணு தெரியுது, முதல்ல போய் என் வீட்டில் இருக்கவங்கள பார்க்கணும், என் மனைவியை பார்க்கணும், இல்லைன்னா என் காதலியை பார்க்கணும், இல்லைன்னா அவங்கள, இதெல்லாம் சொல்லல. கண்ணு திறந்த உடனே எனக்கு யாரையுமே பார்க்க வேண்டாம், உங்க முகத்தையே பார்த்துருந்தா போதும் அப்படின்னு அவருக்கு பின்னாடியே சென்றார். பின்னாடியே செல்லும் போது இப்ப இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, அங்க ஒருத்தர் இருக்கிறார். எரிகோல பிரவேசித்த உடனே ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கறதுக்கு இருக்கிறாரு. இப்ப அந்த மனுஷனை உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி அவனை பார்த்து சகையவே கீழே இறங்கி வான்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ இறங்கி வந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் யாரிடத்திலேயாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் என்ன பண்றேன்? அந்த வசனத்தை போடுங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய். இப்ப கவனிங்க, இப்போ 2-3 ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு குருடனுக்கு என்ன கிடைக்குது? அவன் எங்க நிப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் எங்க நிப்பான்? சீடர், ஆண்டவருடைய 12 சீடர்களும் அந்த இப்ப பார்வை அடைஞ்ச குருடனை பின்னாடி விட்டுருப்பாங்களா, முன்னாடி விட்டுருப்பாங்களா? இப்ப ஏசப்பா பக்கத்துல, சீடர்கள் பக்கத்துல யார் நிக்கிறது? லாஸ்டா, இப்ப லாஸ்ட் மினிட்ல கண்ணு திறந்த ஒருத்தர் இருக்கிறார். இவருடைய அற்புதமே பெரிய அற்புதம். இவருக்கு என்ன திறந்திருக்குது? கண்ணே திறந்துருச்சு. இப்ப சகையு இறங்கி வராரு. இறங்கி வந்தோன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல. உடனே சகையு வாயை திறந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் கர்த்தர் ஆண்டவரே, என் ஆஸ்தியில பாதிய. இப்ப அவன் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற முதல் ஏழை யாரு? ஃபர்ஸ்ட் அவனுக்கு முன்னாடி நிக்கிறது யாரு?
இப்போ அந்த குருடுல இருந்து பிச்சை எடுத்துட்டு வந்தான் பாருங்க. அப்போ என்னுடைய ஆஸ்தியில பாதிய நான் யாருக்கு கொடுக்கிறேன்? ஃபர்ஸ்ட் பேர் எழுதுறா. யாருக்கு எழுதணும்? யாருக்கு? இப்ப குருடாகி விடுதலை ஆயிருக்கு, ஒண்ணுமே இல்லைல்ல அவனுக்கு. அவருக்கு வெறும் விடுதலை மட்டும் இல்ல, சகேயனுடைய சொத்துல பாதி அந்த மனுஷனுக்கே கொடுத்துட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் அவருக்கு தான். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை நியமிக்கிறவர் மட்டுமல்ல, ஒரு புதிய நேரத்தை நியமிக்கிறவர் மட்டுமல்ல. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க பிழைக்கிறதற்காக ஒரு புதிய பாதையும் உங்களுக்காக கர்த்தர், ஒரு சூழ்நிலையும் கர்த்தர் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர் என்று நம்புறவங்க மட்டும் கைகளை மேல தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு புது வழி, ஒரு புது வழி, ஒரு புது வழி உங்களுக்காக திறக்க போகிறது. கர்த்தர் ஒரு புது வழியை உங்களுக்காக கர்த்தர் திறக்க போறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வழியை திறக்க போறாரு. இதுவரைக்கும் நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், இதுவரைக்கும் டெய்லி எப்படியோ என் வாயில கஞ்சிக்கு போயிருச்சு. ஆனா இனி அந்த வேலை உண்மைதானே, கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் இனி அந்த வேலைக்கு போக முடியாதுல்ல. இனி போய் உட்கார முடியுமா? இனி யார் வேலை கொடுப்பா? எங்க வேலை கிடைக்கும்? எப்படி அடுத்த நாள் சாப்பிடுவேன்? எப்படி? ஒன்றும் இல்லப்பா, ஏழைகளுக்கு அவன் கொடுக்குறேன்னு சொல்றதுல ஒரு பங்கு என்ன செய்யும்? உனக்கு வந்துடும். அவ்வளவுதான். கர்த்தர் ஒரு புதிய வழியையும் அவனுக்கு கர்த்தர் திறந்து கொடுத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இது மனிதனால் கூடாதது தான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க பார்க்கலாம். இது மனிதனால் கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க திரும்ப திரும்ப, இது மனுஷரால் கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஹalleluya. எழும்பி நிற்கலாமா? Thank you Jesus. எல்லாரும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கடைசி ஜெபம் வரைக்கும் நீங்க இருக்கிறதற்கு உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென். இது மனுஷரால் கூடாததுதான். ஆமென். ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். சத்தமா அப்படியே உங்க சத்தம் அப்படியே இந்த இடத்தை அதிர பண்ணட்டும். ஒருவேளை வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கூட இந்த வார்த்தையை சொல்லுங்க. வண்டி ஓட்டுட்டே இந்த காரியத்தை கேட்கிறவங்க அப்படி சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆமென். இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால், நான் ஆராதிக்கிற தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம். எஸ் எஸ், அப்படிதான் சத்தமா சொல்லுங்க பிரதர். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆமென். மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். இன்னொரு விசை கூட, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். கடல் மீது நடந்த ஆண்டவரால எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். உங்க நம்பிக்கையை தளரவே விடாதீங்க, உங்க நம்பிக்கையை தளர விடாதீங்க. சோ இந்த குருடருக்கு ஆண்டவர் செஞ்ச 3 காரியம். ஒன்று, நம்பர் 1, ஒரு நியூ டே, ஒரு ஸ்பெஷல் டே. அகைன் ஒரு ஸ்பெஷல் வேர்ட், ஒரு புதிய வார்த்தை. நம்பர் 3, ஒரு ஸ்பெஷல் ரூட் இல்லைன்னா ஸ்பெஷல் வே. அதை கர்த்தர் அந்த மனுஷனுக்கு தந்தார். உங்களுக்கு ஒரு புது நாள் வரும், உங்களுக்கு ஒரு புது வார்த்தை வரும், உங்களுக்கு ஒரு புது வழி திறக்கும். ஆமென். உங்க ஒரு மகிமையின் மேகம் எங்களை அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்கு வார்த்தைகளை நீங்க தந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. மனுஷரால் இது கூடாததுதான், ஆனா உங்களால இது கூடாதது அல்ல. தேவனாலே
எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். அப்பா, இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பாரத்தோட நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே, எஸ், ஒரு நியூ டே, ஒரு நியூ வேர்ட் ஆண்டவரே, ஒரு நியூ விஷன் என் பிள்ளைகளுக்கு நீங்க தரணும் ஆண்டவரே. ஒரு புதிய நாள் வரணும், ஒரு புதிய வார்த்தை வரணும், ஒரு புதிய வழி என் பிள்ளைகளுக்கு திறக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திறக்கணும்பா. நிறைய பேருடைய கண்ணு பார்த்துட்டே இருக்குது. விழமாட்டானா? ஒன்னும் இல்லாம போக மாட்டானா? அத்தனை நாள் குருடா இருக்கிறானே, கத்திட்டு போட்டும், அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போட்டோன்னு யாருமே நினைக்கல. எப்படியாவது அவனுடைய வாயை அடைச்சிடலான்னு தானே நினைச்சாங்க. ஆனாலும் உங்க காதுகளில் அந்த மனுஷனுடைய வார்த்தை வந்து விழுந்துருச்சுல்லப்பா. இன்னைக்கு கூட அப்படிதான். எங்க பிள்ளைங்க இந்த 100 நாள் ஜெபத்துல கலந்துக்கிறதுக்கு எத்தனை கிண்டல், எத்தனை நக்கல். 100 நாள் நீ ஜெபம் பண்ணா சரியா போயிருமா? சர்ச்சுக்கு போனா சரியா போயிருமா? 100 நாள்ல உனக்கு அற்புதம் நடந்துருமா? எத்தனை வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த குருடனை எப்படி அதட்டுனாங்களோ அப்படிதான் என் பிள்ளைகளையும் அதட்டுறாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த மனுஷனுக்கு அற்புதம் செய்ய முடியுமானா? இப்போ இந்த ஜெபத்துல கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கணும்யா. அந்த அற்புதத்தை நீங்க செய்யணும்பா. நன்றி ஆண்டவரே. வெட்கப்பட்டு போன இடத்துல சாட்சியா நிறுத்துங்க. இவங்க எப்போ விழுவாங்கன்னு பார்க்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் தலைய கத்த நிமிர பண்ணுங்கப்பா. நிமிர பண்ணுங்க. மனசார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபை தாங்கி நடத்தட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord.